ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பீங்க கடவுள் அருளால். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம போன எபிசோடில் வாங்கி பாத் பவுடர் பண்ணோம். இப்போ வாங்கி பாத் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு எனி குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. கோகனட் ஆயிலாக இருக்கலாம், நல்லெண்ணெய் பிடிச்சவா நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் பிடித்தவா கடலெண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நிறைய மிளகாலாம் அந்த பவுடரில் போட்டிருக்கேன். நல்லா அதை பாருங்கள், ரெட்டாக இருக்குது. ஸோ மடி வேண்டாம், போட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன காயாக இருந்தாலும் டக்குன்னு இந்த பவுடர் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா காத்தால் ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸு எல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப வசதி. இது ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஜஸ்ட்டு இந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து அதை போட்டு அப்படியே தண்ணி கூட விட வேண்டாம், அப்படியே அந்த ஆயில்லையே ஃப்ரை ஆகிடும், குக் ஆகிடும். அதுக்கு நம்ம அந்த பொடியை போட்டு இதை வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு பொடியை போட்டால் முடிஞ்சது. சாதம் கலந்துடலாம், ரொம்ப ஈஸி. ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, உருது டால், மஸ்டர்ட் சீட்ஸ், திஸ் ஒன் இஸ் சன்னா டால். ஃப்ரை நைஸ்லி, low heat. So we are putting soda hing. நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ பட்டாணியை போட்டுடலாம். பட்டாணி போட்டுட்டு டக்குன்னு கொஞ்சம் அதிலே மூடி வைக்கணும், இல்லைன்னா பட்டார்னு வெடிக்கும். பட்டாணி டேஸ்ட்டுக்கு முன்னே காலத்தில் பட்டாணியெல்லாம் போடுறது கிடையாது, ஆனால் அது ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட். பட்டாணி ரொம்ப நல்லது. சீசனில் கிடச்சா விடாமல் வாங்கி சாப்பிடணும், ரொம்ப நல்லது உடலுக்கு. ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். எனி டார்க் க்ரீன் வெஜிடபிள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், நல்லது உடலுக்கு. ஸோ போட்டாச்சு. அடுத்தது இப்போது நம்ம கத்திரிக்காய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோம். இந்த கோடாக வந்திருக்கும் அந்த கத்திரிக்காய். இது ஜாஸ்தி தண்ணி விடாது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திக்காக கொதன்னு ஆகாமல் மெயின்டைன் ஆகும். அதுக்காக இந்த கத்திரிக்காய், இந்த டிஸ்கோ கத்திரிக்காய், க்ரீன் கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுரும். பட் பிடிக்கிறவா எதை வேணால் போட்டுக்கலாம், என்ன கத்திரிக்காய் வேணால் போட்டுக்கலாம். சரி, இது நான் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சது இருக்குது, அதையும் நம்ம போட்டுருவோம். இருக்குன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது பாதர் பண்ண வேண்டாம். நீங்கள் கேப்சிகம் போடலாம், கேரட் போடலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடுறோம், டர்மரிக் பவுடர், and then salt. For 2-3 people we are making vangi bath.
Okay, 3 people can eat. So carefully add salt. Now should not pour water or anything, not needed. Just in oil itself, it will cook nicely. Just put some lid, cross, not tight like this. You put like this, then the steam will go up, and then the vegetables will cook without water, only steam water. This steam is going on, this water itself enough for the vegetable to cook. இதை நம்ம இப்படி இட்டு சுட்டி வதக்கிறதுன்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் தெளித்தா அந்த காயோட அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இப்படி கடுகு தாளித்து இப்படி போட்டு இட்டு சுட்டி வதக்குங்க, தண்ணியே விடாமல். வாழைக்காய் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆவிலேயே வதங்கும், வெந்துடும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டு, நல்ல வாசனையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இது காலங்காலம் உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இப்போ நம்ம சாதத்தை உதுத்து இப்படி போடணும். இப்போ நம்ம எவ்வளோ சாதம் போடுறோம், அதுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போம். காயெல்லாம் போகிறோம், நம்ம பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 175 கிராம்ஸ் ரைஸ், ஏன்னா ஒரு டம்ளர் ஒரு பெரிய ஆழாக்கு 250 கிராம்ஸ் தானே, அது நான் ஒரு 3/4 ஆழாக்கு பக்கத்தில் போட்டேன். அப்போ உங்களுக்கு 175 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கு ஒரு 50 கிராம் பட்டாணி, ஒரு 2-3 கத்திரிக்காய், ஒரு இத்துணூண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டேன். நீங்கள் கேப்சிகம் போடலாம், கேரட்டெல்லாம் போட்டுக்கணும். இதை நல்லா ஆடணுன்னா நல்லா உதுத்து விடலாம், நெய் சுட்டு விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட பொடி போட்டுக்கலாம் இதுக்கு, அப்போ தான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நமக்கு இப்படி போடுறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா இப்படி ரொம்ப பிசையக்கூடாது, சும்மா இப்படி உதுத்து விடணும். ரொம்ப கரண்டியில் போட்டு குத்தினா கூட உடஞ்சி போயிடும், அப்புறம் அவ்வளோவா நல்லா இருக்காது, குழகுழான்னு இருக்கும். இதுதான் கரெக்டு பதமாக இருக்குது. இப்போது நல்லா சிம் பண்ணிவிடுங்க, வேணுன்னா அடுப்பு கூட அணைச்சிடலாம், போதும். இதை அப்படியே கொஞ்சம் அந்த சூட்டுலேயே வச்சு கலக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். வாங்கி பாத் இஸ் ரெடி. உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னா ஓகே, அவ்வளோதான். அருமையான வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கோங்க. இந்த சூட்டில் அப்படியே நல்லா உருகிடும். நல்ல வாசனை கம்மன் வருது. இதெல்லாம் இந்த எந்த உணவுமே அந்த பார்த்த ஒன்று சாப்பிடணும் போல் நம்மளோட டேஸ்ட் பட்ஸை வந்து தூண்டணுமா, அந்த மாதிரி சமைக்கணும். இப்போ இது கூட கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. க்ரீன் இருக்குது, க்ரீனே ஒரு அழகு தான். பட்டாணியே ஒரு டேஸ்ட், எதில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். பேசாமல் என்ன பண்ணுங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை பட்டாணி டிசம்பரில் கொஞ்சம் வரும், நிறையா கொஞ்சம் சீப்பாக வரும். நிறைய ஒரு கிலோ கணக்கில் வாங்கிடுங்க. வாங்கி என்ன பண்ணணும், நல்லா உரித்து ஒரு கெட்டதெல்லாம் இல்லாமல் கேர்ஃபுல்லாக நல்லதாக பார்த்து இந்த கவர் இருக்குல்ல, ஜிப்லாக் கவரில் வச்சு ஃப்ரீசரில் போட்டுடுங்க. வருஷம் பூரா நீங்கள் பட்டாணி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். உப்புமாலேருந்து எல்லாத்துக்கும் போட்டாலும் நல்லாயிருக்கும். உப்புமா, சேவை எல்லாத்துக்குமே போடலாம். பட்டாணியோட உணவு உடலுக்கு நல்லது, எல்லா விதத்துலையும் நல்லது. ஓகே, இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி. வாங்கி பாத் ரெடி. மேங்கோ சீசன், என்ஜாய் மேங்கோ. மேங்கோ வாங்கி சாப்பிடுங்க. ஸோ வாங்கி பாத் என்ஜாய் பண்ண கையோட ஒரு சின்ன ட்ராயிங் ஆஸ் யூஷுவல் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.